பொன்னழகி பூ வைக்க மறந்துட்டாளே. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயாதான் எங்க எந்த வகையில நான் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேன்? பார்வதி, போதும் சாமி. இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு சரியான பரிசு கொடுத்துட்டீங்க. இனி இந்த கட்டை வெந்து சாம்பலாகிற வரைக்கும் நீங்க செஞ்ச இந்த துரோகத்தை மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. கழுத்தை நினைச்சு கொண்டுட்டு காலைல ஏண்டி விழற? எழுந்துரு. இந்த தாலியை அவ கழுத்துல கட்டுங்க. பார்வதி, 18 பட்டி கிராமத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ற அம்பலக்காரர் நீங்க. இப்ப நான் சொல்ற தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்தாங்க, கட்டுங்க. தப்பு பண்ணும்போது வந்த தைரியம் தண்டனை அனுபவிக்கும் போது வரலையா? இனிமே ஊருக்குள்ள யாரும் எதுவும் பேச முடியாது. யாராவது என்ன வேலைக்காரிய வீட்டுக்காரி ஆக்கிட்டீங்கன்னு கேட்டா, பார்வதிக்கு உடம்பு சரியில்லை, இனிமே அவளால குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது, அதனால அவளே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான்னு சொல்லுங்க. உங்களால ஏற்படுற அவமானம் பின்னாடி என்னோட குழந்தையையும் பாதிக்கும். இப்படி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா இப்ப நான் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. ஆண்டவன் என்னுடைய வேதனை இல்லதான் உங்களுடைய சந்தோஷத்தை வச்சிருக்கான். எப்ப நான் இருக்கிற இடத்துக்கு அவ வந்துட்டாளோ, இனி அவ இடத்துக்கு நான் போறதுதான் நியாயம். இனி இந்த ஜென்மத்துல நாம 2 பேரும் சந்திக்கிறது இதுதான் கடைசி சந்திப்பு. பொன்னழகி நாச்சியா இருக்கு, ஆம்பளை புள்ள போந்திருக்கு. எதுக்குமே இந்த நேரத்துல என்ன அவசரமா சொன்னீங்க? எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணும், செய்வீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் மேலலாம் எனக்கு மரியாதை கிடையாதுமா, காசு மேலதான் மரியாதை. காசை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சொன்னதை நான் செஞ்சிடுவேன். ஆக வேண்டிய காரியம் என்னங்கறத சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. பார்வதி,
பெரியம்மாவை போய் கூட்டிட்டு வாங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக அக்கா என் மேல கோவமா இருக்காங்க. குடும்பத்துல இதெல்லாம் சகஜம்தாம்மா. இந்த நிலைமையில நீங்க போய் கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவாங்க. இல்லைங்க, என்ன பார்த்தா அவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடும். நீங்க பெரியவங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. அவ்வளவுதானே, நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம், வாங்க. நாச்சியாரே, நாச்சியாரே. யாரா உள்ள? ஐயோ பார்வதி, நம்ம 2 பேருக்கு இருந்த வர ஊரு தெரிஞ்சு போச்சு. இங்க என்ன சத்தம்? அட ஏமா நடிக்கிற? உடம்பு சரியில்லைன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. கட்டின புருஷன் அங்க சாக கிடக்குற, இங்க கண்டவனோட காம கல்யாணம் நடத்துறியாமா? நிறுத்துங்க. யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியுதா? நல்லா தெரிஞ்சுதான் பேசுறோம். உங்களோட படுத்து கிடந்தோம் பயந்து உன் அசிங்கத்தை கண்ணால பார்த்தோமே. இப்படி அபாண்டமா பேசினா நாக்கு அழுகி போயிடும். சும்மா பேசாதம்மா. இந்த கிராமத்திலேயே கோயிலுக்கு அப்புறம் மதிப்பு மரியாதையும் கொடுக்கிறது இந்த குடும்பத்துக்கு தான். நியாயத்துக்காக வாழ்ற இந்த வீட்டுல நடத்த கட்டவன் நீ இருக்க கூடாது. கடவுளே, ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. உன் நிழல் கூட அந்த புண்ணியமா மேல படக்கூடாது. டேய், இந்த பொம்பளை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டுங்கடா. ஐயா வணக்கம் பண்ணிட்டு வந்து இந்த பொம்பளைக்கு அந்த பயலுக்கு ஒரு முடிவு கட்டலாம். என்னங்க, வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. கடைசியா ஒரு தடவை அவர் முகத்தை பார்க்க விடுங்க. இல்ல, எடுத்துட்டு போங்க. ஐயோ வேண்டாம், என்ன விட்டுடுங்க. கதவு திறங்க, யாராவது கதவு திறங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே. ஐயோ. இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. மழை வர்ற மாதிரி இருக்கு, சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன். கடைசியா அவரை ஒரு தடவை பார்க்க விடுங்க. நான் அவரை பார்க்கணும். சும்மா அழுது அடம்பிடிக்காம உள்ள போ. வருங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி ஊர் ஜனங்களை நம்ப வச்சுட்டேன். ஆனா என் படத்தை திண்டாட்டமா போச்சு. ஊர் ஜனம் என்னை கட்டி வச்சு ஒதுக்க தேடிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க. அடுத்து என்ன செய்யணும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அது பிரகாரம் நீங்க நடந்துக்கிட்டா போதும். என்ன பண்ணணும்? நீ போகும்போது பார்வதி அவ குழந்தை எப்படியாவது இங்க இருந்து கடத்திட்டு போயிடு. உன் கூட ஓடி போயிட்டான்னு நான் எல்லாரையும் நம்ப வைக்கிறேன். அவங்கள கடத்திட்டு போய் நான் என்ன பண்றது? தாயும் புள்ளையும் கொன்னுடியா? ஐயோ, இது நாளைக்கு ஊருக்கு தெரிஞ்சா நான் உயிரோடவே இருக்க முடியாதுமா. அத பத்தி நீ கவலைப்படாத. சொல்ற மாதிரி சொன்னா எவனும் நம்புவான். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். உங்க பிள்ளைய என் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அம்மா, உங்களை நம்பிதான் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன். என் பையனை நல்ல விதமா பாத்துங்க. அந்த பொம்பளை வீட்டுக்குள்ள எங்கே இல்ல, வாங்கடா போய் தேடலாம். அநியாயங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே.
நீங்க செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துட்டதா நினைச்சேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு தண்டனை வந்து சேரணும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஊரு ஜனங்க என்ன கேவலமா பேசுறதெல்லாம் உங்க காதுல விழலையா? நாம பெத்த இந்த பிள்ளைக்காகவும் என் மேல சுமத்தப்பட்ட பழி பொய்யன்னு நிரூபிக்கணும்னுதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என் முந்தான விலகுனது உங்க ஒருத்தருக்கு மட்டும் தாங்கிறத நாம பெத்த இந்த பிள்ளையால நிரூபிப்பேன். இது இப்ப நான் அழிக்கிற இந்த பொட்டு மேல சத்தியம். நீங்க ஆசைப்பட்டபடி நம்ம மக ராஜதுரைக்கு பரிவட்டம் கட்டி அடுத்த அம்பலக்காரராக்குவேன். அது இப்ப நான் எடுத்து போடுற இந்த பூ மேல சத்தியம். தெய்வம் ஆயிட்ட உங்களுக்கு நான் நல்லவளா கெட்டவளாங்கிறது நிச்சயமா தெரியும். ஒண்ணும் தெரியாத ஊர் ஜனங்க மூலமா என் மேல களங்கத்தை சுமத்தனவங்கள என் காலடியில விழ வைப்பேன். அதுக்கு நீங்க எனக்கு அக்னி சாட்சியா கட்டி அதே அக்னிக்கு முன்னால இப்ப நான் இருக்கிற இந்த தாலி மேல சத்தியம். உங்களுக்கு கொள்ளி வைக்க வேண்டியது நியாயமா இவன் தான். அதை கெடுத்தவங்களை இவனாலேயே தண்டிச்சு இப்ப நான் செஞ்ச சபதங்களை எல்லாம் உங்க மக மூலமா நிறைவேற்றுவேன். இது உங்க மேல சத்தியம்.